ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, மொறுன்னு எறா வடை சுட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா, கடலப்பருப்பை 1-2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா கடலப்பருப்பு இந்த மாதிரி பக்குவமாக இருக்கும். அதை என்ன பண்ணோம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு, கொஞ்சோண்டு பூண்டு எப்படின்னா பல்லாக பூண்டு தோல் உரிக்காமல் அதை எடுத்து கொஞ்சம் கழுவிட்டு அந்த பூண்டையும் ஒரு 4-5 பல்லு பூண்டு அதில் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிங்கன்னா எப்படி அரைக்கணும்னா, மழைன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைக்கணும். மழைன்னு அரைச்சிங்கன்னா வடை ஒரு மாதிரி குழகுழன்னா இருக்கும். அதனால் ஒன்று பாதியமாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதை போட்டுட்டு ஒரு ஏனத்தில் அதை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம நிறைய சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம இதில் எறா போடுறதுனால வெங்காயம் நம்ம கொஞ்சமாக போட்டுக்கணும். கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாவும் கொஞ்சம் இஞ்சியும் பொடி பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2 தடவை கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த கருவேப்பிலையும் அதில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே வாங்கி எறா வச்சுருப்போம்ல, அந்த எறாவை என்ன பண்ணணும், அந்த எறாவையும் அந்த மாவுலேயே போட்டுட்டு நல்லா பிசையணும்னா ரொம்ப குழன்னு பிசையக்கூடாது. நம்ம ஏற்கனவே வெங்காயம் போட்டு பிசைஞ்சிட்டோம்னா அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சமாக லைட்டாக பிசையணும். நிறையா பிசைஞ்சிங்கன்னா எறா குழன்னு ஆகிடும். அதனால் லைட்டாக பிசைஞ்சிக்கினா போதும். பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திட்டமாக எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா மொறு சுவையான எறா வடை ரெடி ஆகிடுது. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.